கரசாமியா அவனோட தம்பியும் சேர்ந்து ஒரு பெரிய பண்ணையார் வீட்டுல கொள்ளையடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பண்ணையார் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. சோ தம்பியை மட்டும் தப்பிக்க வச்சு இவன் மட்டும் ஊர் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப இவன் லவ் பண்ற பொண்ணியோட கரசாமி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்பதான் இவன் அவங்க சொல்றது உண்மைதான், நான் திருடி தான் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் இந்த பொண்ணுக்கே இவன் திருடன்னு தெரிய வருது. அதே டைம்ல ரிட்டையர் ஆக போற டிஎஸ்பி ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரியுது. ஆக்சுவலா இவருக்கு இத்தனை வருஷமா பெருமைப்படுற மாதிரி ஒரு கேஸ் கூட பிடிச்சிருக்க மாட்டாரு. இந்த கேஸ் ஆச்சு நம்ம பிடிச்ச மாதிரி ரிட்டையர் ஆகலாம் சொல்லி ஸ்டேஷனுக்கு போயிட்டு கரசாமி கிட்ட நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி தான் நீ சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இவன் கோவப்பட்டு அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஆந்திரா கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவை இந்த பொண்ணு திருந்திதான் வாழ்றான்னு சொல்லி அவன் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஆனா அங்க நிறைய வேலையை வாங்கிட்டு சம்பளமும் கம்மியா தராங்க. சோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நம்மளே ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் திறக்கலான்னு பேங்க்ல போயிட்டு லோன் கேட்கறாங்க. ஆனா அங்க ஷூரிட்டி இருந்தா தான் தருவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவனுக்கு ஊர்ல அப்பா 8 ஏக்கர் நிலம் வச்சிருப்பாரு, அது ஞாபகம் வருது. சோ அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தயக்கத்தோட அங்க வந்து கிளம்புறான். ஒய்ஃபையும் ரூம்ல தங்க வச்சுக்கிட்டு அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப இவங்க மாமாவை பாக்குறாங்கன்னா அவங்க மாமா பார்த்ததுமே இவரை அடிச்சுட்டு உங்க அப்பா கிட்ட இருந்து திருடிட்டு போனவன் இப்பதான் வரியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. சோ இனிமேல் நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லி பஸ் ஏறாரு. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா இறங்குறாரு. இவனை பார்த்ததுமே இவன் திருண்ண எல்லாத்தையும் மறந்து நம்ம புள்ள ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க அம்மாவும் ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாளே இவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு விவசாயம் பண்றதுக்காக ஒரு டிராக்டரை பேங்க்காரங்களே வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இங்க விவசாயம் ஒழுங்கா நடக்காம லோனும் கட்ட முடியாம என்னோட சேர்த்து இந்த ஊர் மக்களோட எல்லாரோட பத்திரமே அந்த பேங்க்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஹீரோவும் பேங்க்ல போயிட்டு அடமானத்துல இருக்க பத்திரத்தை வச்சு நம்மளால லோன் வாங்க முடியுமான்னு கேட்டு பாக்குறா. அதை வச்சு 10 லட்சம் வரைக்கும் வாங்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டே சொல்லி இடத்த விக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவர் என்னோட உயிரே போனாலும் இந்த இடத்த மட்டும் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. ஆனா அடுத்த நாளே பேங்க்ல இருந்து ஒழுங்கா வட்டி கட்டாதனால உங்க இடத்த ஜப்தி பண்ண போறோம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருது. அதை பார்த்து அவங்க அப்பா மனசுறிஞ்சு போறாரு. ஆனா ஹீரோ நானாச்சு வித்துருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டு இவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு நீங்க இவ்வளவு தப்பு பண்ணியுமே உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு, அவரை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவை யோசிச்சு அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறான். ஆனா அவங்க அப்பா பேங்க்ல இருந்து வந்த நோட்டீஸாலேயே உங்க புள்ள கேட்ட கேள்வியாலுமே மனசுறிஞ்சு போய் இறந்து போறாரு.